மாப்பிள்ள, யார் இவங்க? இவங்கள எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஐயோ, இவளா? இவ எதுக்காக இங்க வந்தா? அம்மா, இந்த மருது இருக்கானே, இவன் சரியான அயோக்கியம்மா. பொண்ணுங்களை ரகசியமா போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறிக்கிறவம்மா. இவன் என் பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சவம்மா. என் பொண்ணு மட்டும் இல்ல, இவனால இதே மாதிரி நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அட கடவுளே, மருதுவர் ரேவதி விஷயத்துல ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணி சாமுண்டிய தோக்கடிக்கலான்னு பார்த்தா இந்த கார்த்தி பையன் இதுலயே மண்ணலி போட்டுடுவான் போல இருக்கே. என்ன சொல்றீங்க? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, நான் சொல்றத நம்புங்க. இவன் பெரிய கிரிமினல்மா. அப்பாவி பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்கிற அயோக்கியன். இவனை நம்பி உங்க பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கம்மா. அத்தை, இதெல்லாம் அப்பட்ட பணம் போய் என்னோட கல்யாணத்தை எப்படியாச்சும் நிப்பாட்டணும்னு அந்த கார்த்திக் காசு கொடுத்து இந்த ஆளை வச்சு டிராமா பண்றான். என் மேல பழிய போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறாத்த. நம்பாதீங்க. இது பாருங்க, என் மாப்பிள்ள மேல இவ்ளோ பெரிய பழிய போற போக்குல சொல்றீங்களே, நான் உங்களை எப்படி நம்புறது? யாரு சொல்லி கொடுத்து நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? யாரும் சொல்லி கொடுக்கல. நான் எதுக்காக போய் சொல்லணும்? இவன் ஒரு அயோக்கிய. தயவு செஞ்சு நம்புங்க. இவ்ளோ பெரிய பழிய ஒருத்தர் மேல ஆதாரம் இல்லாம போட முடியாது. நீங்க சொல்றது உண்மைன்னு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. அக்கா, அந்த கார்த்தி தான் கல்யாணத்தை நிறுத்த வேற வழி தெரியாம இவங்க கிட்ட காசு கொடுத்து இந்த மாதிரி டிராமா பண்ண சொல்லியிருக்கான். சந்திரா, அப்பாவும் பொண்ணும் வந்து இவ்வளவு தூரம் சொல்றாங்க, அதெல்லாம் அவன் காதுல விழலையா? நாடகம் ஆடி கல்யாணத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் ஏன் மாப்பிளைக்கு இல்ல. அதேதான் நானும் சொல்றேன். என் மாப்பிள்ள கேரக்டர் பத்தி தப்பா சொல்லும் போது அதை நம்புறதுக்கு எனக்கு ஆதாரம் வேணும்னு கேக்குறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சாமுண்டி, இது சரியா தப்பான்னு பேசுற நேரம் கிடையாது. என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை இது. இவ்வளவு தூரம் வந்து சொல்றாங்க, அதெல்லாம் நம்பாம ஏதாவது பேசிட்டு இருக்க. இந்த அயோக்கிய பயலுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? நான் மட்டும் தான் என் மாப்பிளைக்கு சப்போர்ட் பண்றேனா? நீங்களும் தான் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அம்மா, உங்க சண்டையில உங்க பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. திரும்பவும் சொல்றேன், இவன் நல்லவன் கிடையாதுமா. நீங்க சொல்றத அப்படியே நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. அம்மா, நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நானும் என் பொண்ணு வந்து சொல்றதுல எங்களுக்கு என்ன லாபம்? தயவு செய்து எங்களை நம்புங்கம்மா. அதெல்லாம் இருக்கட்டுங்க. நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் யாரு இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? நான் கேக்குற மாதிரி ஆதாரம் ஏதாவது இருந்தா காட்டுங்க. இல்லைன்னா கிளம்புங்க. நல்ல காரியம் நடக்கும்போது இடைஞ்சல் பண்ணாதீங்க. சரிம்மா, வாமா போலாம். அந்த பொண்ணியம்னை பத்தி பேசினதெல்லாம் கேட்டல்ல, இப்பவாவது அம்மா கிட்ட இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லு ரேவதி. அக்கா, இந்த கல்யாணம் நடக்காதுக்கா. மாமா அதை நடக்க விட மாட்டாரு. எனக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ வேணா பாருக்கா. வாங்க மாப்பிள்ள. பாத்தியாக்கா அந்த கார்த்தியோட புத்திய? கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வேற வழி தெரியாம யார் யாரை கூட்டிட்டு வந்து மருது மேல பழிய போடுறான். அவன் பேச்ச நம்பி ஏமாந்துராதக்கா. அவன் என்ன வேணாலும் பண்ணி தொலையட்டும். இந்த சாமுண்டீஸ்வரியை மீறி இந்த கல்யாணத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா சார், முக்கியமான விஷயம் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மருது இங்க வருவான் சார்.
எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? டாக்டர் இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு சுயநினைவு வந்துருன்னு சொன்னதா அவன் முன்னாடி போய் சொல்லியிருக்கோம் சார். கண்டிப்பா அந்த பொண்ணை கொல்றதுக்காக அவன் இங்க வருவான் சார். என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? என் பொண்ணு இப்படி இருக்கும்போது கூட அவளுக்கு நிம்மதியே கிடைக்காதா? அவளை கொல்ல அவன் இங்கேயே வரானா? நம்ம என்ன பண்ண போறோம் தம்பி? நீங்க கவலைப்படாதீங்கம்மா. டாக்டர், இப்போதைக்கு அந்த பொண்ணையும் இவங்களையும் சேஃபா வேற ஒரு இடத்துல மாத்தி வச்சிருங்க. மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சொல்றது நல்ல ஐடியா சார். ஆனா அந்த மருது ரொம்ப உசாரான ஆளாச்சே. அவன் இங்க எதுக்கு வரான்றதை மறைச்சு தற்செயலா வர மாதிரி மாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சார். சோ இங்க சிசிடிவி எல்லாமே ஆக்டிவா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் சார். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் போதும் சார். அதுக்கப்புறம் அவனால எதுவும் மாத்தி சொல்ல முடியாது. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் சார். டாக்டர், முதல்ல அவங்களை வேற இடத்துக்கு மாத்துங்க. ஓகே சார். சார், இந்த வாட்டி அவனை மிஸ் பண்ற கூடாது சார். கண்டிப்பா சார். இந்த தடவை அவன் தப்பிக்க முடியாது.